எல்லோருக்கும் காலை வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு எது தேவை, எது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது தெரிஞ்சு குழந்தைகளானாலும் பெரியவங்களானாலும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வாழணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு கதை வழியை சொல்கிறேன். சில குழந்தைகள் ரொம்ப அடம் பிடிக்கும், பார்க்குறது எல்லாமே அடம் பிடிக்கும். நம்மளும் குழந்தை தானே அப்படின்னு சொல்லி நம்ம அதோட வேலையை பார்க்காம அது அந்த குழந்தைக்கு ரொம்ப ரொம்ப தேவையா அப்படின்னு பார்க்காமே நம்ம வாங்கி கொடுக்குறோம். அதனால் அந்த குழந்தைக்கு அந்த பிடிவாத குணம் சின்னதுலேருந்தே இயற்கையாகவே வந்துடும். அதாவது நம்ம அப்பா அம்மாட்ட எது கேட்டாலும் கிடைக்கும், இல்லை நம்ம ஆசைப்பட்டது வேணும் அப்படிங்கிற அந்த பிடிவாதம் வளர்ந்துட்டே இருக்கும். அதே மாதிரி பெரியவங்களுக்கும் நம்ம வாழ்க்கையில் எது ரொம்ப ரொம்ப முக்கியம், அது இன்றைக்கே நம்மளுக்கு தேவை, அது இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்கிற அப்படி இருக்கும்போது மட்டும் அந்த பொருட்களை மட்டும் வாங்குங்க. தேவையில்லாத பொருட்கள் வாங்கி ஒரு 2-3 நாள் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வீசுகிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படிங்கிறக்காக ஒரு கதை வழியை உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கு. அது ஒரு தலைநகரம். அங்கே எல்லா வியாபாரிகளும் வெளியூரில் இருந்தும் உள்ளூரில் எல்லோரும் வியாபாரத்துக்காக போவாங்க. ஆனால் அங்கே ஒரு ஆறு இருக்குது, அது கடந்து தான் எல்லாருமே தன்னோட சரக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். அதனால் ஒரு வெளியூர் வியாபாரி ஒரு படகுக்காரர்கிட்ட என்னோடய சரக்கெல்லாம் கொண்டு அந்த இடத்துல நீங்கள் கொண்டு சேர்த்தணும், அதுக்கு என்ன தேவைன்னெல்லாம் அவங்க பேசிவிட்டு அவரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு எல்லா பொருளும் எடுத்து வச்சுட்டு போகிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே அந்த சரக்கெல்லாம் இறக்கி வைக்கிற நேரம் வந்துச்சு. ஆனாலும் இந்த படகுக்காரர் அந்த பொருளெல்லாம் இறக்காது, அது என்னோடது அப்படின்னு வாதாடுறாரு. அப்போ கொண்டு வந்த வியாபாரிக்கு ஒரே ஷாக். என்னடா இதெல்லாம் என்னோடய பொருள் தானே, இவர் எதுக்கு இப்படி அப்படிங்கிற மாதிரி இவருக்குள்ள பிரச்சனை, ஆர்கியூமெண்ட்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் வெளியூர் வியாபாரி இந்த படகுக்காரர்கிட்ட சண்டை கட்டுறதுக்கு அதுக்கு மேலே அவருக்கு முடியாதனால அங்கே உள்ளூரில் இருக்கிற தலைவர்கிட்ட இந்த பஞ்சாயத்து போகுது. தலைவரும் இது என்ன உன்னோட பொருளான்னு கேட்கும்போது 2 பேரும் என்னோடது அப்படிங்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இவருக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு பிளான் போடுறாரு. அங்கே உள்ளூரில் ஒரு வியாபாரிகிட்ட அவரை கூப்பிட்டுட்டு, நீ இந்த படகுக்காரரை நாளைக்கு போய் சந்திக்கிற, அங்கே அவன் வச்சுருக்கிற பொருட்களோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறான். இந்த உள்ளூர் வியாபாரியும் அந்த படக்காரர்கிட்ட போய் அந்த பொருட்கள் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு எல்லாம் கேட்குறான். எவ்வளோ விலை அப்படின்னு கேட்கும்போது அவன் 10,000 ரூபா அப்படிங்கிறான். அப்போ எல்லா பொருளையும் பார்த்துட்டு அந்த 10,000த்துக்கெல்லாம் இது விலை இல்லையே, நான் வேணால் ஒரு 5,000 தர்றேன் அப்படிங்கிறான். இவனும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிட்டு, ஆனாலும் சரி பரவாயில்ல, நான் அந்த பொருள் எல்லாம் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டு அதெல்லாமே வச்சுருக்கிற பொருள் எல்லாமே அவன் எல்லாம் திறந்து பார்க்குறான். பார்த்துட்டு இது 5,000த்துக்கு கூட வேர்த் கிடையாது, வெறும் 3,000 தான் தர முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிவிட்டு இவன் உடனே அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறான். சரி நாளைக்கு நான் உன் பொருட்கள் எல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு படகுக்காரர்கிட்ட இந்த உள்ளூர் வியாபாரி சொல்லிவிட்டு கிளம்பிடுறான். அதே இது மறுபடியும் இந்த உள்ளூர் வியாபாரி இந்த வெளியூர்லேருந்து வந்த வியாபாரிகிட்ட கேட்குறாப்படி, இது பொருளோட மதிப்பு என்ன அப்படின்னா அவன் 15,000 தான் அப்படிங்கிறான். இல்லை அவனுக்கு ஒரு 5,000த்துக்கு தர முடியுமானா, கட்டாயம் என்னால் தர முடியாது, எனக்கு இவ்வளோ நஷ்டத்தில் தர முடியாது, அதுக்கு நான் என் ஊருக்கு போய் நான் வியாபாரம் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இது சொன்ன உடனே இந்த தகவலை நேராக போய் அங்கே இருக்கிற தலைவர்கிட்ட போய் இவன் சொல்கிறான். அப்போ இந்த தலைவரும் மறுபடியும் இவங்க 2 பேரை கூப்பிட்றாங்க. அதாவது படகுக்காரையும் கூப்பிட்றாங்க, அந்த வெளியூர் வியாபாரியும் கூப்பிட்டுட்டு, மறுபடியும் சொல்லுங்கள், இந்த பொருட்கள் உங்களோட தான், அதாவது நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா உங்கள் தோலை உரிச்சிருவேங்கிற மாதிரியெல்லாம் வார்ன் பண்ணுறாங்க. ஆனாலும் இவங்க 2 பேரும் என்னோட தான் அப்படிங்கிற மாதிரி இவங்க மறுபடியும் ஆர்கியூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் தலைவருக்கு புரிஞ்சிருச்சு. தலைவர் சொல்கிறாரு இந்த படகுக்காரை பார்த்து, உன்னோட பொருள் கிடையாது கட்டாயம், அது உள்ளூர், நான் உள்ளூர் வியாபாரி ஒருத்தரை அனுப்பினேன், நீ இதே மாதிரி வெளியூர் வியாபாரியோட பொருள் எல்லாம் பொய் சொல்லி எடுத்திருக்க. எப்படின்னா உனக்கு முதல்ல 10,000 சொன்னேன், அதுக்கப்புறம் 5,000 சொன்னேன், மறுபடியும் 3,000த்துக்கும் நீ கொடுக்குறக்கு சம்மதிச்ச. ஆனால் இந்த வெளியூர் வியாபாரியை பொறுத்தளவை தன்னோட பொருளுங்கிறதுனால அந்த 15,000 மதிப்பை விட்டு அவன் எவ்வளவோ கேட்டதுக்கப்புறம் கூட அவன் கம்மியாக்கி தர மாட்டான். நான் என் ஊருக்கு போயே வியாபாரம் பண்ணிக்கிறேன், ஆனால் நஷ்டத்தில் விற்க மாட்டேன்னு சொன்னான். அதனால் கட்டாயம் இது படகுக்காரனால உன்னோடது கிடையாது, இது வெளியூர் வியாபாரியோட தான் இந்த சரக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு 10 சவுக்கடி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் ஆசைப்படுறது இல்லை, அடுத்த பொருளை அபகரிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம மனிதர்கள் வாழ்கிற இடத்துல சொல்கிறேன், நம்ம பூமியில் வாழும்போது ஒவ்வொருத்தருக்கு அவங்க பொருள் இல்லை, அவங்களோட நிலம் இல்லை, அவங்களோட நகை இல்லை, நம்ம என்ன தான் அபகரித்து எடுத்தாலும் அதெல்லாம் ஒரு கட்டத்தும் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவங்க 10 ரூபா எடுத்தாலும் அந்த 20 ரூபா நஷ்டமாகிறத நம்ம கண்ணால் பார்க்கலாம். அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம நம்ம பொருள் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அடுத்தவங்க பொருளை அபகரிக்க வேண்டாம், அடுத்த பொருளுக்கு ஆசைப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளையும் சின்னதுலேருந்தே சொல்லி நீங்கள் அதே மாதிரி வளர்த்தணும்.
பார்க்குற பொருள் எல்லாம் தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதோ, இல்லை வந்து அடுத்தவங்க பொருளுக்காக ஆசைப்படுறதோ அப்படிங்கிற மாதிரி அவங்க பிடிவாதத்துக்கும் நீங்கள் வந்து தலை வணங்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கதை சொன்னேன். நன்றி, வணக்கம்.